அதுவும் இல்லாமல் இந்த டேப்லெட் கிடைக்காம உங்கள் ஒய்ஃப் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொன்ன நதியாவின் முகத்தில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது. நதியாவின் கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்லாமல் தன்னை சுற்றி நின்ற எல்லோரின் முகங்களையும் நிதானமாக பார்த்த மணிவேல் கடைசியாக அவளின் பக்கம் திரும்பி, நதியா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். என் பொண்ணுக்கும் என் ஃப்ரெண்டோட பையன் ஹரிஷுக்கும் தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் என்று தெளிவாக தன்னுடைய கணீர் என்ற குரலில் கூறினார். ஒரு வகையில் ஹரிஷுக்குமே இது அதிர்ச்சியான விஷயம்தான். என்ன இவரும் இப்படியே சொல்கிறாரு? நேற்று அம்மா கூட எனக்கு கல்யாணமான விஷயத்தை இவர்கிட்ட சொல்லிட்டேன்னு தானே சொன்னாங்க. அதுக்கு பதிலாக என்னை அவரோட மகனை நினச்சிக்கிறேன்னு சொல்லி தானே இங்கே கூட்டிகிட்டு வந்தார். இல்லை கடத்திட்டு வந்தார். அதுக்கே முதல்ல நான் இங்கேருந்து வெளியே போயிருக்கணும். ஏதோ என் அப்பாவோட முகத்துக்காக அமைதியாக இருக்கேன். இப்போ என்னடானா அவர் பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ நேரம் அந்த குள்ளக்கத்திற்கா கிருபா சொன்னதெல்லாம் உண்மைதானா? இவர் மனசில் இப்படி ஒரு திட்டம் இருக்கா? இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? நம்ம ஏதோ அந்த சோபாவுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை மாதிரி நடிச்சா இவர் அதான் உண்மைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறது? பேசாமல் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவோமா? அப்படி சொன்னால் சோபா அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தில் மாட்டிக்கிற சுச்சுவேஷன் வந்துடும். சரி, இப்போதைக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்போம். எப்படியும் நம்மளை மீறி கல்யாணம் நடக்க போகிறதில்ல. அந்த புனித் இங்கிருந்து போனதுக்கப்புறம் உண்மையை சொல்லிவிட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டோம். இனி அதிலிருந்து பின்வாங்கினா நல்லா இருக்காது. தனக்குள் பேசி முடிவெடுத்த ஹரிஷ் அங்கு நடப்பதை அமைதியாக வேடிக்கை பார்க்க தொடங்கினான். அப்பா, இதில் எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை என கிருபா சினுங்க மணிவேல் அவளை முறைத்தார். இது உன் அக்காவோட கல்யாணம். உன்னோட விருப்பத்தை பற்றி இங்கே யாரும் கேட்கல. அதுவும் இல்லாமல் பெரியவங்க பேசும்போது சின்ன பொண்ணு நீ எதுக்கு குறுக்க வர? கொஞ்ச நேரம் அமைதியாரு என மணிவேல் அதட்ட அவரது கையை பிடித்து அமைதிப்படுத்திய யமுனா, மணி, கிருபாவை அப்படி பேசாதீங்க. அவள் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் அப்படி பேசுகிறா. அது மட்டும் இல்லாமல் என்னதான் ஹரிஷ் கதிர் அண்ணாவோட பையனாக இருந்தாலும் நம்ம பொண்ணு அவருக்கு கட்டி கொடுக்கறது சரியாக இருக்கும்னு எனக்கு தோணலை என்று கூறினாள். அப்படின்னா கதிர்க்கும் ரேவதிக்கும் நாம் கொடுத்த வாக்க மீறப்போறியா யமுனா? கோபமாக கேட்ட மணிவேல், ஹரிஷோட அப்பா கதிர் தான் நம்ம உயிரை காப்பாத்தினாருங்கிறத மறந்துடாத என்றார். அப்போது தன் தாயின் பின்னால் இருந்து எட்டி பார்த்த கிருபா, இப்படி நன்றி கடனுக்காகலாம் என் அக்காவோட வாழ்க்கையை பலி கொடுக்க முடியாது என்று வேகமாக சொல்ல, நீ முதல்ல வாய் மூடு கிருபா. ஹரிஷோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லைன்னு தானே நீ இதை சொல்லிக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ இன்னொரு தடவை இதை பற்றி நீ பேசினேன்னா நான் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் மணிவேல் சொல்ல, அதை கேட்ட நதியாவின் புருவம் சுருங்கியது. ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்த ஹரிஷ் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டான் என்று ரேணுபிரியா மூலம் நதியா ஏற்கனவே கேள்விப்பட்டு இருந்தாள். அதை நினைத்து பார்த்தவள், மணிவேல் சொல்றதை பார்த்தா இந்த ஹரிஷுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் தான் இருக்கும் போல. இதை பற்றி நமக்கு சரியா தெரியலையே என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அதே நேரத்தில் மணிவேல் ஹரிஷுக்கு ஆதரவாக மட்டுமே பேசுவதை கேட்ட புனித், அங்கிள், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்னோட குடும்பம் உங்களுக்கு தகுதியானது இல்லைன்னு சொல்றீங்களா என கேட்கும் போதே அவனது உடல் கோபத்தில் நடுங்கியது. உங்கள் ஃபேமிலியை பற்றி நான் எதுவும் குறையா சொல்லலை புனித். எனக்கு ஒன்றை விட ஹரிஷ் பெட்டர்னு தோணுது, அவ்வளோதான் மணிவேல் நேரடியாகவே அவரிடம் சொல்ல, இதனால் ஆத்திரமடைந்த புனித் மேலும் ஏதோ சொல்ல வந்தான். அப்போது புனித், கொஞ்சம் அமைதியாரு, அவர் தான் அவங்க 2 பேருக்கும் சின்ன வயசுலேயே நிச்சயம் பண்ணியாச்சுன்னு சொல்கிறாருல என்றாள் நதியா. அவள் இப்படி திடீரென பல்ட்டி அடித்ததை பார்த்து புனித் திகைத்து நிற்க, நதியாவின் மனதிலோ ஹரிஷை பகைத்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் ஸ்ட்ராங்காக உருவாகி இருந்தது. அது தெரியாத புனித், நதியா மேம், நீங்க என்ன சொல்றீங்க என பேச்சு வராமல் தடுமாறினான். புனித், அவங்க அவ்வளோ உறுதியாக இருக்கும்போது நாம் இதுக்கு மேலே வற்புறுத்துறது சரியாக வராது. அது மட்டும் இல்லாமல் ஹரிஷும் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அதனால் நார்மலாகவே பெஸ்ட்டாக இருக்கிற மாப்பிள்ளைக்கு தான் யாராக இருந்தாலும் பொண்ணு கொடுக்க விரும்புவாங்க என்று நதியா அவனை சமாதானப்படுத்த முயற்சிக்க, அப்போது குறுக்கிட்ட கிருபா, இல்லை, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏதோ திட்டம் போடுறீங்க. புனித் மாமா, நீங்கள் இந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கக்கூடாது. எல்லாரும் உங்களை விட அந்த ஹரிஷ் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது செஞ்சு அப்படி இல்லைன்னு நிரூபிங்க. ஒரு ஐடியா, ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கிறது சம்மந்தமாக நீங்கள் அவன் கூட போட்டி போடுங்க. அப்போ தெரிஞ்சிடும் 2ல் யார் பெஸ்ட்டுன்னு. மணிவேல் அவளை தீயாக முறைத்தார். ஆனால் அவளுடைய வார்த்தைகள் புனித்தை தூண்டிவிட்டது. நிமிர்ந்து ஹரிஷை பார்த்தவன், கிருபா சொல்கிறதும் சரிதான். நீ அந்த டேப்லெட்டை பற்றி சொன்னதுலேருந்தே உனக்கு ஹெர்பல் மெடிசனை பற்றி கொஞ்சம் தெரியும்னு புரியுது. அப்படின்னா நீ என் கூட போட்டி போட தயாரா? அந்த போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ இனிமேல் சோபாவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தை சுத்தமாக கைவிட்டுறணும். அது மட்டும் இல்லை, இனிமேல் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது என்றான். சரி, நான் ஜெயிச்சு நீ தோத்துட்டா அப்போ என்ன பண்ணுறது? ஹரிஷ் கைகளை கட்டியபடி அமைதியாக அவனிடம் கேட்டான். எப்படி இருந்தாலும் சோபாவை கல்யாணம் செய்து கொள்ளும் ஐடியா அவனுக்கு இல்லை என்பதால்
அவளை இடையில் நிறுத்தி பந்தயம் கட்ட அவனுக்கு விருப்பமில்லை. நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன். இந்த ஊரில் என்னை பற்றி விசாரிச்சுப்பாரு. என்னை விட பெஸ்ட்டான ஹெர்பலிஸ்ட் இங்கே வேற யாருமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் நதியா மேடத்தோட ஸ்டூடெண்ட்டுங்கிற விஷயத்தை மறந்துடாத. சொன்ன புனித்தின் முகத்தில் அவனுடைய ஓவர் கான்ஃபிடென்ட் வெளிப்படையாகவே தெரிந்தது. ஹரிஷ் அப்போதும் எதுவும் பேசாமல் அவனையே பார்க்க, அவனுடைய ஆழமான பார்வையில் ஒரு நிமிடம் தடுமாறிய புனித், என்னை ஜெயிக்க முடியும்னு நீ பகல் கனவு காண்ற. சரி, அப்படி ஒருவேளை உங்ககிட்ட நான் தோத்து போயிட்டேனா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் என்றான் புனித். உன்னோட இந்த வார்த்தையை மீற மாட்டேன்னு நம்புகிறேன். ஹரிஷ் ஒரு மர்மமான புன்னகையுடன் கூற, நான் எப்போவுமே கொடுத்த வாக்க மீற மாட்டேன். அப்படி நான் மட்டும் தோத்துட்டா உன் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறேன். அதுக்கப்புறம் ஷோபாவையும் இந்த குடும்பத்தையும் எந்த விதத்திலையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். மீண்டும் வார்த்தைகளை விட்டான் புனித். புனித், அவசரப்பட்டு இந்த மாதிரி ப்ராமிஸ்லாம் பண்ணாத. நதியா அவனை தடுக்க முயற்சித்தாள். ஹரிஷின் திறமைகளை பற்றி புனித்திற்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி நதியாவை விட தெரிந்தவர்கள் யாருமே இல்லை. ஆன்மாவை அடக்கும் மாத்திரை மற்றும் ஆயுட்காலத்தை நீடிக்கும் மாத்திரை என்று யாராலும் தயாரிக்க முடியாத டேப்லெட்டுகளை அவனால் உருவாக்க முடியும். சொல்லப்போனால் ஹெர்பல் மெடிசனில் ஹரிஷின் திறமை நதியாவை விடவே அதிகமாக இருந்தது. அவனோடு தன்னுடைய ஒரு சாதாரண ஸ்டூடெண்டான புனித்தை எப்படி கம்பேர் செய்ய முடியும்? முடிவு என்னவாக இருக்கும் என்பது அவளுக்கு இப்போது தெரிந்துவிட்டது. ஆனால் இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாத புனித், மேம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன இருந்தாலும் இந்த போட்டியில் நான் தோக்க மாட்டேன் என்று தன்னுடைய நெஞ்சை தட்டி சொன்னான். அதை பார்த்து நதியாவிற்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. உங்ககிட்ட ஹெர்பல் மெடிசன் தயாரிக்க தேவையான ஹெர்பல்ஸ் அப்புறம் பொருட்கள் எல்லாமே இருக்கா? ஹரிஷ் மணிவேலிடம் திரும்பி கேட்க, இந்த போட்டி கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறியா ஹரிஷ் என்று யோசனையுடன் கேட்டார் அவர். இதில் நான் செய்கிறது எதுவும் இல்லை, எல்லாமே அவங்களோட முடிவு தான். அப்புறம் நீங்கள் கூட தான் என்னோட அனுமதியே இல்லாமல் என்னை திடீர்னு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அதனால தான் ஹெர்பல்ஸ் எதையும் நான் கையில் எடுத்துகிட்டு வரல. ஹரிஷ் ஒரு கூர்மையான பார்வையுடன் சொல்ல, மணிவேல் குற்ற உணர்ச்சியுடன் தலையை குனிந்து கொண்டார். அது நீ வரமாட்டேன்னு சொன்னதுனால எனக்கு வேற வழி தெரியல. தயக்கத்துடன் சொன்னவர் தன்னிடமிருந்த ஹரிஷின் போனை எடுத்து நீட்டினார். அதை வாங்கி கொண்டவன் அங்கு நதியாவும் புனித்தும் இருந்ததால் அவர் செய்த வேலையை பற்றி அப்போதைக்கு தோண்டி துருவி கேட்கவில்லை. ஆனால் என்றைக்கு இருந்தாலும் அவனுக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் என்பது மணிவேலுக்கு தெரியும். நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. என்னோட சம்மதம் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி என்னை யாரும் எதுவும் செய்ய வைக்க முடியாது. ஹரிஷ் மீண்டும் தன்னுடைய அழுத்தமான குரலில் கூற, அதிலிருந்த மறைபொருள் அவருக்கு நன்றாகவே விளங்கியது. அப்படின்னா என் பொண்ணுக்கு ஹரிஷை கல்யாணம் பண்ணிக்க போகிற அதிர்ஷ்டம் இல்லை போல என நினைத்து பெருமூச்சு விட்டவர், என் பின்னாடி வாங்க, ஹெர்பல் மெடிசன் தயாரிக்க தேவையான எல்லா விஷயங்களும் எங்ககிட்ட இருக்கு என்று சொல்லிவிட்டு முன்னால் நடந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக பெரும் செல்வாக்குடன் இருந்த ஹெர்பல் மெடிசனின் புகழ் படிப்படியாக குறைந்து விட்டாலும் திடீரென தலையெடுத்த பல்வேறு அமைப்புகளின் முயற்சியால் சமீபத்தில் ஹெர்பல் டேப்லெட்ஸ் மிகவும் பிரபலமாகிவிட்டன. பிசினஸ் சர்க்கிளில் இருந்த 90% பேருக்கு ஹெர்பல் டேப்லெட் பற்றிய அடிப்படை விவரங்கள் தெரிந்திருந்தது. அதிலும் மணிவேல் குடும்பம் 100 ஆண்டு பாரம்பரிய மிக்க குடும்பம் என்பதால் அவர்களுக்கு ஹெர்பல் மெடிசனை பற்றிய நல்ல அனுபவம் இருந்தது. அவர்கள் அதற்கு தேவையான உபகரணங்களை எப்போதும் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய மாளிகை மிகவும் பெரியது. ஹெர்பல் மெடிசனை சரியாக தயாரிக்க தெரியாவிட்டால் அதன் பாத்திரம் வெடித்துவிடும் அபாயம் உள்ளதால் அவர்கள் வீட்டிற்குள் அதற்கான பொருட்களை வைக்காமல் மாளிகையை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி தோட்டத்திற்கு இடையில் தனிப்பட்ட ஒரு ரூமை கட்டியிருந்தார்கள். அந்த குடும்பத்தின் இப்போதைய தலைவரான மணிவேல் மற்ற சண்டை பயிற்சிகளை தெளிவாக கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஹெர்பல் மெடிசன் தயாரிப்பதில் அவருக்கு ஆர்வம் இருக்கவில்லை. அவரால் அதை ஈடுபாட்டுடன் கற்கவும் முடியவில்லை. அதனால்தான் எல்லா வசதிகளும் இருந்த போதும் தன் மனைவிக்கு தேவையான டேப்லெட்டை அவரால் தயாரிக்க முடியவில்லை. உண்மையை கூற வேண்டும் என்றால் ஹெர்பல் மெடிசனை பொறுத்தவரை மணிவேலின் அறிவு ரொம்பவே கம்மியாகத்தான் இருந்தது. இந்த நிலையில்தான் சமீபத்தில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி நடத்திய போட்டியில் ஹரிஷ் என்பவன் ஜெயித்ததாக அவருக்கு தெரியவர கதிருடனான அவருடைய பழைய நட்பை புதுப்பிக்கும் ஆர்வம் வந்தது. அந்த பெயர் அவருக்கு நன்கு அறிமுகமான ஒன்று என்பதால் அதை பற்றி மேலும் விசாரிக்க அவர் சந்தேகப்பட்டது போலவே ஹரிஷ் கதிரின் மகன்தான் என்பது உறுதியானது. மேலும் அவன் தற்காப்பு கலைகளிலும் திறன் வாய்ந்தவன் என்பது தெரிய முன்பே பேசி வைத்தது போல தன்னுடைய பெரிய மகளுக்கு அவன் பொருத்தமானவனாக இருப்பான் என்று முடிவெடுத்தார். உடனே கதிரின் இருப்பிடத்தை விசாரிக்க சொல்லி அவர்களை நேரில் பார்க்கவும் சென்றார். முன்பே ஹரிஷுக்கு திருமணமானது அவருக்கு தெரிய வந்திருந்தாலும் அந்த வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்பது போல சொல்லியிருந்தார்கள். அதனால் அவர் நம்பிக்கையுடன் தான் இருந்தார். ஆனால் கதிரே தன் மகனுக்கு திருமணமாகிவிட்டதாக சொல்லி மறுக்க ஒரு நிமிடம் திகைத்தவர் புத்திசாலித்தனமாக யோசித்த அவனை தன் மகனாக ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அதன் பிறகு சண்டை போடுவதில் ஹரிஷின் திறமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை சோதனை செய்து பார்த்தவர் அவனை எப்படியாவது தன்னுடைய பக்கம் இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால்தான் அவன் இப்போதைக்கு வரவில்லை என்று கூறிய போதும் அவனுடைய தோளில் தட்டி கொடுப்பது போல ரகசியமாக தூக்க மருந்து இன்ஜெக்ஷனை போட்டு வலுக்கட்டாயமாக கடத்தி கூட்டி வந்தார்.
இங்கே வந்து தன்னுடைய மாளிகையையும் அழகான மகளையும் பார்த்தால் ஒருவேளை ஹரிஷின் மனது மாறிவிடக் கூடும் என்று எதிர்பார்த்தார். அதை மனதில் வைத்துதான் ஹரிஷ் தூக்கம் கலைந்து எழுந்தவுடன் மாளிகையை சுற்றி காட்டியவர் மகளையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். ஷாப்பிங் சென்று விட்டு திரும்பும்போது அவர் எதிர்பார்த்தது போலவே ஹரிஷும் ஷோபாவும் சற்று நெருக்கமாக நிற்க அவனுக்கும் இந்த கல்யாணத்தில் சம்மதம்தான் என்று நினைத்து விட்டார். அந்த தைரியத்தில் எல்லோர் முன்னிலையிலும் தன் மகளுக்கு பார்த்த மாப்பிள்ளை ஹரிஷ் தான் என்று உறுதியாக கூறவும் செய்தார். ஹரிஷ் அப்போதைக்கு எதுவும் மறுத்து பேசாவிட்டாலும் அவன் கடைசியாக சொன்ன வார்த்தைகளில் ஏதோ ஒரு உள்குத்து இருந்ததை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. இதையெல்லாம் நினைத்து பார்த்த மணிவேல், இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம், இதை பற்றியெல்லாம் பின்னாடி யோசிச்சுக்கலாம் என்று முடிவெடுத்தார். அதே நேரத்தில் எல்லோருக்கும் கடைசியாக வந்த ஹரிஷ் தன் போனை எடுத்து சந்தனாவிற்கு முதலில் மெசேஜ் செய்தான். அவளுடைய அம்மா காணாமல் போன விஷயம் இன்னும் அவளுக்கு தெரியாதென்பதால் சாதாரணமாகவே பதில் சொன்னாள். அடுத்ததாக ஜீவாவுக்கு அழைக்க அவனுடைய போன் உடைந்து கிடந்ததால் நாட் ரீச்சபிள் என்று வந்தது. சரி, ஏதாவது முக்கியமான வேலையில் இருப்பான் என்று நினைத்த ஹரிஷ் நிகிதாவிடமும் தர்ஷினியிடமும் வேலை சார்ந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டான். கடைசியாக தான் திடீரென காணாமல் போனதில் பெற்றோர் பயந்திருக்க கூடும் என்று யோசித்தவன் அவர்களுக்கு அழைத்தான். ஹரிஷ், எப்படி பார்க்க? மணி அண்ணா ஊரெல்லாம் எப்படி இருக்கு? அவர் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உன் கூட நல்லா பழகுறாங்களா? எடுத்தவுடன் ரேவதி ஆர்வமாக கேட்க, நான் இங்கே தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ஹரிஷ். அதான் ஊர்ல இருந்து ஏதோ எமர்ஜென்சி கால் வந்து அவர் உடனே கிளம்பிட்டதாகவும் நீயும் அவர் கூட துணைக்கு வந்ததாகவும் மணியண்ணா காலையிலேயே ஃபோன் பண்ணி சொன்னாரு. நாங்கள் தூங்கிட்டு இருந்ததுனால டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சி சொல்லாமலே கிளம்பிட்டதாகவும் அவர் சொன்னார் என்று ரேவதி கூற, மணிவேலின் புத்தி கூர்மையை நினைத்து ஹரிஷால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. அதற்குள் அவர்கள் அந்த ரூமை நெருங்கி இருக்க ஹரிஷ் தன் அம்மாவுடன் பேசி முடித்து போனை கட் செய்து விட்டு முன்னால் வந்தான். அப்போது அவன் பக்கத்தில் வந்த நதியா, ப்ளீஸ் என் ஸ்டூடெண்ட் கிட்ட கொஞ்சம் இறக்கம் காட்டு, அவன் ஏதோ ஷோபா மேல இருக்கிற ஆசையினால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் என்று சொல்ல தோள்களை குலுக்கிய ஹரிஷ், ஷோபாவுக்கும் அவன் மேல அதே ஆசை இருந்திருந்தா நான் இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்கவே மாட்டேன் மேடம். விருப்பமில்லாத ஒரு பொண்ணை தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறவன் எப்படி சரியானவனா இருப்பான்? கூர்மையான பார்வையுடன் கேட்டான் ஹரிஷ். நதியாவால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. அதற்குள் முன்னால் சென்ற மணிவேல் அந்த ரூமை திறந்து விட எல்லோரின் பார்வையிலும் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற எதிர்பார்ப்பு தெரிந்தது. நிற்கச் சொன்ன நதியா, போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரூல்ஸுங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பேரும் உள்ளே போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். மெடிசின் தயாரிக்க காலக்கெடுன்னு எதுவும் இல்லை. பட் நீங்கள் உருவாக்க நினச்ச டேப்லெட்டை சரியாக தயாரிக்கலைன்னா நீங்கள் தோற்று போயிட்டு தான் அர்த்தம். அப்படி இல்லைனா 2 பேரில் யாரோடது பெஸ்ட்டாக இருக்கோ அவங்க ஜெயிச்சதை எடுத்துக்கலாம். இதில் எல்லாருக்கும் சம்மதம் தானே என கேட்க எல்லோரும் தலையாட்டினார்கள். ஹரிஷையும் புனித்தையும் தவிர மீதமுள்ளவர்கள் வெளியில் இருந்த டேபிளை சுற்றி வட்டமாக அமர்ந்து கொள்ள அவர்கள் இருவரும் அந்த ரூமுக்குள் நுழைந்தனர். மணிவேலின் குடும்பம் பல ஆண்டுகளாக ஹெர்பல் டேப்லெட்டை உருவாக்கவில்லை என்றாலும் அவர்கள் நிறைய விலைமதிப்பற்ற மூலிகைகள் மற்றும் பிற பொருட்களை சேகரித்து வைத்திருந்தனர். அதுவும் யமுனாவின் பிரச்சனையை சரிப்படுத்த உதவலாம் என்று நினைத்து மணிவேல் தேடி தேடி அரிய வகை மூலிகைகளை வாங்கி வைத்திருந்தார். அந்த ரூமை சுற்றி பார்த்த ஹரிஷ் அங்கு வைத்திருந்த பொருட்களை பார்த்து கண்களை விரித்தான். வாவ், இந்த புல் வகையெல்லாம் இங்க இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நினைத்தவன் அங்கிருந்த பாட்டில்களை எல்லாவற்றையும் நிதானமாக ஆராய்ந்தான். அவை எல்லாமே முதல் தர மூலிகைகள். அதில் சிலதெல்லாம் அழிந்து விட்டதாக ஹரிஷே நினைத்து கொண்டிருந்தான். ஹரிஷ் தனக்கு தேவையான பொருட்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்த போது, எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன், அப்படி நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ இந்த ஊருக்கு முன்னாடி நின்று ஷோபா புனித்தோட வைஃப் அப்படின்னு கத்தணும், அதை நான் என் காதால கேட்கணும் என்றான். அவன் பக்கம் திரும்பிய ஹரிஷ், அவ்வளோதானே ஆசை, செஞ்சுட்டா போகுது. அப்படின்னா எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா நீ என்கிட்ட 3 வருஷம் அசிஸ்டன்ட் வேலை பார்க்கணும், ஓகேவா என்று புருவத்தை உயர்த்தியபடி கேட்டான். அதை கேட்டு ஒரு நிமிடம் திகைத்த புனித் அடுத்த கணமே வீம்பாக, சரி டீல், நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் என சொல்லிவிட்டு தனக்கு தேவையான ஹெர்பல்களை தீவிரமாக தேடத் தொடங்கினான். அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கிருந்த 100கணக்கான மூலிகைகளில் இருந்து அவர்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டனர். அதற்குள் மணிவேலன் வீட்டு வேலையாட்கள் அவரின் உத்தரவுப்படி வெளியில் அடுப்பு வைத்து 2 பெரிய கொப்பரைகளை அதன் மீது வைத்து மூலிகை மருந்து தயாரிக்க தேவையான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஹரிஷ் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி நடத்திய போட்டியின் போது பயன்படுத்திய பாத்திரங்களை விட இது பெரிதாக இருந்தது. அந்த அடுப்பே வினோதமாக இருக்க ஹரிஷ் தன்னை மறந்து வாவ் என்றான். ஓ, இந்த மாதிரி ரிச்சான உன்னை நீ இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா என நக்கலாக கேட்ட புனித் ஹரிஷை வெறுப்புடன் பார்த்தான். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, போட்டியை தொடங்கலாம் நதியா சொல்ல புனித் முதல் ஆளாக அடுப்பை பற்ற வைத்து ஒவ்வொரு மூலிகையாக பாத்திரத்தில் சேர்க்க தொடங்கினான்.
அவன் திட்டமிட்டபடி எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் ஹரிஷ் எதுவும் செய்யாமல் யோசனையோடு நின்று இருக்க, இவர் ஏன் இன்னும் எதுவும் செய்யாமல் நின்றுகிட்டு இருக்காரு? அப்புறம் போட்டியில தோக்குற மாதிரி ஆயிடுமே என்று சோபா கவலைப்படத் தொடங்கினாள். அவன் எதுவும் செய்யாமல் நிற்பதை பார்த்த மணிவேல், என்னாச்சு, ஹரிஷ் ஏன் இப்படி அமைதியா நிற்கிறான் என்று அவர் தனக்குள் முணுமுணுக்க, அவர் அருகில் இருந்த யமுனா, எனக்கு என்னமோ ஹரிஷுக்கு ஹெர்பல் மெடிசனை பற்றி பெருசா எதுவும் தெரியாதுன்னு தோணுதுங்க என்றாள். அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, நீங்க தான் இவன் பெரிய அப்பா டக்கர்னு புகழ்ந்து பேசினீங்க. அநேகமாக இவன் புனித் மாமாவோட டேலண்ட்டை பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிரண்டு போய் நிற்கிறான். இப்போவாது புரிஞ்சுக்கோங்க, என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க புனித் மாமாவுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. இதுதான் சாக்கென்று கிருபா வழக்கமான பல்லவியை பாட அவளை முறைத்த மணிவேல், இன்னைக்கு நீ என்கிட்ட அடி வாங்கிட்டு தான் அமைதியாக இருக்க போறேன்னு நினைக்கிறேன் என்று அடிக்குரலில் உருமினார். அதில் பயந்து போன கிருபா வாயை இறுக்கமாக மூடிக்கொள்ள, இது எதையும் கண்டுகொள்ளாத ஹரிஷோ நிதானமாக தன்னுடைய அடுப்பை பற்ற வைத்து தான் எடுத்து வந்த மூலிகைகள் அத்தனையையும் அதில் ஒன்றாக கொட்டத் தொடங்கினான். அவர் என்ன பண்றாரு? இப்படியா அந்த மூலிகை மாத்திரையை தயாரிப்பாங்க? அங்கே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேலையாள் ஒருவன் சந்தேகத்துடன் கேட்க, மணிவேலுக்குமே அந்த சந்தேகம் வந்தது. எனக்கு என்னமோ அவர் செய்யறத பார்த்தா பாத்திரம் வெடிச்சிருமோன்னு பயமா இருக்கு. எதுக்கும் எல்லாரும் பின்னாடி தள்ளி நின்னுக்குவாங்க. இன்னொருவர் சொல்ல, முன் வரிசையில் நின்று பார்த்து கொண்டிருந்த அனைவரும் அப்படியே பின்னால் நகர்ந்தார்கள். இவனையா நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளையா பார்த்தீங்க? கண்டிப்பா அவன் போட்டியில் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. பாருங்க எவ்வளோ மூலிகையை வேஸ்ட் பண்றான்னு. இது ஒவ்வொன்றையும் நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தீங்க. அந்த ஹரிஷால இப்ப எல்லாமே வேஸ்டாக போகுது. ஹரிஷ் செய்வதை பார்த்து கொண்டிருந்த யமுனா வருத்தத்துடன் கூறினாள். ஷோபாவிற்குமே அவன் மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது. அன்றைக்கு மோனிஷாவுக்கு டேப்லெட் தயாரித்து தந்ததை வைத்து அவன் எப்படியும் ஜெயித்து விடுவான் என்ற உறுதியுடன் இருந்தவள் இப்போது ஏமாற்றம் அடைந்தாள். அவளுக்கு ஹரிஷின் மீது ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இருப்பதென்னவோ உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி புனித்தோடு தன் திருமணம் நடப்பதை அடியோடு வெறுத்தாள். இப்போது கூட ஹரிஷின் வாழ்க்கையை கெடுத்து அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவளுக்கு இல்லை. இந்த போட்டியில் ஹரிஷ் ஜெயித்தால் புனித்தை திருமணம் செய்து கொள்ள சொல்லி தன்னை யாரும் வற்புறுத்த மாட்டார்கள் என்றுதான் அவள் ஆசைப்பட்டாள். ஆனால் ஹரிஷ் தோற்கும் நிலையில் இருப்பதை பார்த்து அவளுக்கு பயம் வர ஆரம்பித்தது. அதே நேரத்தில் ஹரிஷ் செய்வதையெல்லாம் பார்த்த புனித் ஏற்கனவே தான் அந்த போட்டியில் வெற்றி பெற்று விட்டதாக எண்ணி சந்தோஷத்தில் மிதந்தான். வழக்கம் போல தன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஹரிஷ் 10 வகையான மூலிகைகளை அந்த பாத்திரத்தில் ஒன்றாக போட்ட பிறகு அடியில் எரிந்து கொண்டிருந்த சுடரை தூண்டிவிட்டான். அது வேகமாக எரிய ஹரிஷ் உடனே தன் கைகளை நீட்டி அந்த சுடரின் வேகத்தை கட்டுப்படுத்தினான். என்ன, அவன் தன்னோட கைகளை யூஸ் பண்ணி அந்த நெருப்பை கட்டுப்படுத்துறானா? நதியா ஆச்சரியத்தில் எழுந்து நின்று விட்டாள். அவள் ஆரம்பத்திலிருந்தே ஹரிஷை தான் பார்த்து கொண்டிருந்தாள். புனித் அவளுடைய ஸ்டூடெண்ட் என்பதால் அவனால் எந்த அளவுக்கு செய்ய முடியும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். அவன் அந்த தீயை வச்சு ஏதோ வித்த காட்டுறான். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா? கிருபா குழப்பமான முகத்துடன் தன் தந்தையிடம் கேட்டாள். நதியா மேம், ஹரிஷ் என்ன பண்ணுறான்? அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? மணிவேல் நேரடியாக நதியாவிடம் கேட்டார். இந்த மெத்தட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வழக்கத்தில் இருந்துச்சு. ரொம்ப ஜீனியஸான ஹெர்பலிஸ்ட் ஒருத்தர் நெருப்போட தீவிரத்தை கட்டுப்படுத்த தன்னோட சொந்த கைகளை யூஸ் பண்ண ஒரு வழியை கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரி செய்யும்போது அவங்க எந்த மாத்திரையை ரெடி பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி துல்லியமாக சுடரோட வேகத்தை பயன்படுத்தலாம். உற்சாகமாக விளக்கிய நதியா, இருந்தாலும் அந்த மெத்தட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே தொலைஞ்சிருச்சு. எங்கள் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் கூட அது சம்மந்தமான 1-2 விவரங்கள் தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். ரொம்பவே சக்தியுள்ள இன்னர் பவர், அதாவது உள்ள ஆற்றல் அதிகமாக இருக்கிற ஒருத்தனால மட்டும்தான் இதை வெற்றிகரமாக செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால தான் இந்த மெத்தடை கற்றுக்க பெருசாக யாரும் முன் வரல. ஆனால் ஹரிஷ் செய்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக தெரியுது. அவன் இதுக்காக ஏதோ ஸ்பெஷல் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நதியா சொல்லிக்கொண்டே போனாள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஹரிஷ் அப்படி செய்வதை பார்த்து அவள் ஆச்சரியம் தாங்க முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டிருந்தாள். அவள் உடனடியாக ஹரிஷிடம் ஓடி சென்று தனக்கு வழிகாட்டியாக இருக்கும்படி அவனை கேட்க நினைத்தாள். இவ்வளவு நாள் அவனை தன்னுடைய ஸ்டூடெண்டாக சேர்க்க நினைத்தவள் இப்போதுதான் ஹரிஷ் அந்த கட்டத்தை எல்லாம் எப்போதோ தாண்டி விட்டதை உணர்ந்தாள். ஹரிஷ் செய்வதை பற்றிய நதியாவின் விளக்கத்தை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தனர்.
அதே திகைப்புடன் ஹரிஷை திரும்பி பார்த்தனர். அவர்கள் ரொம்ப சாதாரணமாக எடை போட்ட ஒருவன் பழங்காலத்தில் இருந்த ஒரு ரகசிய மூலிகை மெத்தடை தெரிந்து வைத்திருக்கிறான் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. எல்லோரும் ஹரிஷை பிரமிப்புடன் பார்ப்பதைக் கண்டு எரிச்சல் அடைந்த கிருபா, அப்படி பார்த்தாலும் நெருப்பை கண்ட்ரோல் பண்ணுறதால மட்டும் ஹெர்பல் டேப்லெட்ஸை தயாரிச்சிட முடியாதுல்ல, இப்படி எல்லா பொருளையும் ஒன்றா கொட்டுனா கண்டிப்பாக அவன் தோற்று தான் போவான். இந்த மாதிரி யாராவது ஹெர்பல் மெடிசனை தயாரிப்பாங்களா என்று பொறுமினாள். அவளை ஒரு சிரிப்புடன் பார்த்த நதியா, உனக்கு ஹெர்பல் மெடிசனை பற்றி சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீக்ரெட் மெத்தடை ஒருத்தனால் செய்ய முடியுதுன்னா அவங்க ஹெர்பல் மெடிசனில் கிராண்ட் மாஸ்டர் லெவல்லையாவது இருக்காங்கன்னு அர்த்தம். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்ல? ஹரிஷ் மனசில் ஏதோ ஒரு பிளான் இருக்குது, அதனால தான் அவன் இப்படி பண்ணுறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு, உனக்கே உண்மை தெரியும். ஹரிஷை நினைத்து பெருமையாக சொன்ன நதியாவுக்கு உள்ளுக்குள் கொஞ்சம் கூச்சமாகவும் இருந்தது. அவள் பல வருஷங்களாக இந்த கிராண்ட் மாஸ்டர் நிலையை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இன்னுமே அவளுக்கு அது சாத்தியமாகவில்லை. திடீரென ஹரிஷ் ஒரு மூடியை எடுத்து அந்த பாத்திரத்தை சத்தமாக அரைந்து மூடினான். அதை ஏளனமாக பார்த்த கிருபா, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க நதியா மேம், எனக்கு அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரத்தனமாக தான் தெரியுது. அவன் நம்ம எல்லாரோட கவனத்தையும் அவன் பக்கம் திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு நினைக்கிறேன் என்றாள். அதே நேரத்தில் புனித்தும் ஹரிஷை வெறுப்புடன் பார்த்தான். நீ ரொம்ப ஓவராக தான் சீன் போடுற. ஹெர்பல் மெடிசனை இந்த லட்சணத்தில் கற்று வச்சுக்கிட்டு தான் நீ என்னோட லவரை வேற கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியா? எப்படியும் இன்னைக்கு உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்கே கொண்டு போய் உன் முகத்தை வச்சுக்கிறேன்னு பார்க்குறேன் என புனித் சொல்ல, ஒரு சின்ன திருத்தம், அந்த பொண்ணு உன் லவ்வர் கிடையாது. நீ அந்த பொண்ணை பண்ணுறதுக்கு பேர் ஸ்டாக்கிங். அதனால தான் அவள் உன்னை பார்த்தாலே பயப்படுறா. தன்னுடைய பாத்திரத்தின் மீது கவனத்தை வைத்துக்கொண்டே சொன்ன ஹரிஷ் அதன் மூடியை திறக்க அதிலிருந்து மூலிகைகள் அப்படியே பாத்திரத்தின் மேல் வந்து காற்றில் சுழல ஆரம்பித்தது. அவன் சொன்னதை கேட்டு புனித்தின் முகம் கருத்தது. ஹரிஷ் செய்வதையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் நதியா. அந்த ஹெர்பல்கள் காற்றில் சுழன்றாலும் ஒரு ஒழுங்கான வரிசையில் சுற்றுவதை கவனித்தாள். அதே சமயம் கொஞ்ச நேரத்தில் அதன் வேகம் அதிகரித்து எல்லா மூலிகைகளின் பவரும் சேர்ந்து ஒன்றாக சுருங்க ஆரம்பித்தது. ஓ மை காட், இவனோட டேலண்ட் நாம் நினைச்சதை விட ரொம்ப அதிகமாக இருக்கு. கூடி சீக்கிரம் இவன் செய்யறதெல்லாம் பார்த்து எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நினைத்த நதியா ரகசியமாக பெருமூச்சு விட்டாள். கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு பிறகு அதெல்லாம் ஒரே பந்தாக சுருள ஹரிஷ் தன் கை அசைவில் மீண்டும் அதை பாத்திரத்தில் சேர்த்தான். அவன் செய்வதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மேஜிக் மேனை போல் இருந்தது. ஹரிஷ் ருத்ரவேந்தரிடம் கற்றுக்கொண்ட வித்தைகளை எல்லாம் இப்போதுதான் பயன்படுத்தவே தொடங்கியிருந்தான். இப்போ அதை திரும்பவும் பாத்திரத்தில் சேர்க்கறதுனால என்ன யூஸ்? ஏற்கனவே அதோட சக்தியெல்லாம் காற்றுல கரைஞ்சிருக்கும். இனி அவன் டேப்லெட்டே தயாரித்தாலும் அது ரொம்ப மட்டமானதாக தான் இருக்கும். இப்படியும் இவன் பண்ணுறதெல்லாம் நமக்கு சாதகமாக தான் முடியுது. புனித் மனதிற்குள் சந்தோஷமாக நினைத்து கொண்டான். அவனுக்கு முன்னால் இருந்த பாத்திரத்தில் இருந்து ஒரு நல்ல வாசம் வெளிப்பட அந்த பாத்திரத்தின் மேலே ஒரு சிவப்பு கலந்த ஆரஞ்சு புகை மேகம் போல உருவானது. ஆஹா, புனித் மாமா அவரோட டேப்லெட்டை சூப்பராக ரெடி பண்ணிட்டாரு. அங்கே பாருங்க, அதுக்கு அடையாளமாக மேலே டபுள் கலரில் புகை வந்திருக்கு. கிருபா உற்சாகமாக கைத்தட்டினாள். அவளை திரும்பி பார்த்த ஷோபா, இந்த கிருபாவுக்கு அந்த புனித்தை அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா அவளே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, இதுக்காக என்ன முன்னாடி வச்சு இவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்று முணுமுணுத்து கொண்டாள். புனித் இவ்வளவு சீக்கிரமாக டேப்லெட்டை தயாரித்து முடித்ததை பார்த்த எல்லோரும் நிச்சயம் அந்த போட்டியில் அவன்தான் ஜெயிக்கப் போகிறான் என்ற முடிவுக்கு வந்திருந்தனர். புனித் தயாரித்த டேப்லெட் நல்ல முறையில் ரெடியானதை பார்த்து நதியா மகிழ்ச்சி அடைந்தாள். என்னதான் இருந்தாலும் அவன் அவளுடைய ஸ்டூடெண்ட், அந்த பெருமிதம் அவளுக்கு இருந்தது. ஆனால் ஹரிஷை தோற்கடிக்க அது மட்டும் போதாது என்பது அவளுக்கு தெரியும். எங்க இதுக்கு மேலேயும் இந்த போட்டியை நடத்திட்டு தான் இருக்கணுமா? அதான் இப்பவே யார் வின்னர்னு தெரிஞ்சிருச்சே. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.